அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பிள்ளைங்களுக்கு கேரட் சாதம் கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் காஞ்ச மிளகாய் 1 உடைச்சி சேர்த்துட்டு, உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோடனே அரைக்கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின அப்புறம் 1 கப் அளவு கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட் நான் துருவி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி துருவி சேர்த்தா பிள்ளைங்க சாப்பிடும்போது வாயில் கேரட் கடிப்படாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இப்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் வடித்த ரைஸ் நான் ஆற வச்சு இதில் 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட் ரைஸ்க்கு நீங்கள் வடித்த ரைஸ் தான் சேர்க்கணும், லெஃப்ட் ஓவர் ரைஸ்லாம் சேர்க்கக்கூடாது. ரைஸ் நல்லா ஆறின அப்புறம் ரைஸில் இருக்கிற கருவேப்பிலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை இருந்தால் குழந்தைங்களுக்கு சாப்பிட்ட போல இருக்காது, அதனால எல்லாம் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். இந்த கேரட் ரைஸ் நம்ம ஆயிலே வதக்கும் போது ரைஸ் சீக்கிரமாக கெட்டு போகாது. பிள்ளைங்க சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆற வச்சு பேக் பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த கேரட் ரைஸ் மறக்காமல் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.